கோவை விமான நிலையத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குறித்த கரூர் பாஜக மாவட்ட தலைவர் பேசியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ஜோதிமணி மீது 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் ஏற்புடையதாக இல்லை என்றாலும் கூட தனி மனித விமர்சனத்தை யாராக இருந்தாலும் வைப்பது ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக கரூர் மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்நாதனை தொலைபேசி மூலம் அணுகி என்னுடைய கருத்தை தெரிவித்தேன் என்றும், ஜோதிமணியையும் செல்போனில் தொடர்பு கொண்டேன், ஆனால் அவர் செல்போனை எடுக்கவில்லை. அவர் என்னை தொடர்பு கொள்ளும் பொழுது என்னுடைய வருத்தத்தை தெரிவிப்பேன் என்றும் அண்ணாமலை கூறினார். அக்கா ஜோதிமணி அவர்கள் மீது 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் அவருடைய நடவடிக்கை வெல் ஆஃப் த ஹவுஸ்ல அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஏற்புடையதாக இல்லை என்றாலும் கூட ஒரு தனி மனித விமர்சனத்தை யாராக இருந்தாலும் கூட வைப்பது ஏற்புடையது அல்ல. நேற்றே நான் கரூர் மாவட்ட காங்கிரஸ் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய அசமாதானத்தை நான் தெரியப்படுத்தியிருந்தேன். அதே நேரத்தில் திரு ஜோதிமணி அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். அவங்க என் ஃபோன் எடுக்கல, இன்னைக்கு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி என்னுடைய வருத்தத்தையும் பதிவு செய்வதற்காக. அது நிச்சயமாக அந்த பேச்சை ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கொண்டு இன்னொரு தலைவரின் மீது ஆரோக்கியமான முறையில் குற்றச்சாட்டு வைக்கலாம். அதனால் அது ஏற்புடையது கிடையாது. நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தலைவரையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய அசமாதானத்தை நேற்றே நான் பதிவு செய்தேன். அதே நேரத்தில் திருமதி ஜோதிமணி அவர்கள்ட்ட என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்வதற்கு நான் தொலைபேசி மூலமாக அழைத்தேன். அதனால் எனக்கு இதில் ஏற்புடையதல்ல.